ஏழைகளுக்கு திமுக அரசு நாமம் போட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பேசிய அவர், ஸ்டாலினையும் அவரது மகன் உதயநிதியையும் நம்பி மக்கள் ஏமாந்ததுதான் மிச்சம் எனவும் குற்றம் சாட்டினார். தாலிக்கு தங்கம் திட்டம் இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 ரூபாய்க்கு விற்கிது. 60,000 64,000 நினைக்கிறேன், 64,000 ரூபாய்க்கு விற்கிது ஒரு பவுன் தாலிக்கு தங்கம். இங்க வந்திருக்கீங்க எல்லாமே ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்கள். உங்க குடும்பத்தில் திருமணம் ஆகின்ற பொழுது 25,000 50,000 திருமண உதவி திட்டம் ஒரு பவுன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நீ நிறுத்திட்டிய. ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அவர்கள் என்னப்பா பாவம் செஞ்சாங்க? எங்க மேல இருக்கிற கோபத்தை அவர்கள் மேல காட்டாத. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். பொய் பேசுறதுக்கு அளவே இல்லை. பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கு. உதயநிதிக்கு தான் கண்ணு உறுத்துச்சு. அவர் மீட்டிங் போகும்போதெல்லாம் பார்த்தார். நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள்லாம் காதில் நல்லா அருமையாக தோடு போட்டிருந்தாங்க, களத்தில் நல்லா நகை அணிச்சிருந்தாங்க. ஓஹோ, இப்படிலாம் அழகா இருக்கிறியா, பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சார். நாமளும் பரவாயில்ல, ஸ்டாலின் மகனும் அழகான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம 10 பவுன் நகையாக இருந்தால் 9 பவுன் இருந்தால் 2 வெட்டு 4.5 பவுன் கொண்டு வைக்கலாம். அப்படி 2 கட் பண்ணி கொண்டு போய் நகையை வச்சோம். கடைசியில் நகையை திருப்ப முடியாத நகை முழுகுனதான் மிச்சம். இப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி. மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஆட்சி, ஏழைகளை ஏமாற்றிக்கிட்ட ஆட்சி. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? தேவைங்களா? சொல்லுங்க, தேவையா? ஏழைகளுக்காக ஒரு திட்டமாவது கொண்டாந்தியா? ஒரு திட்டமாவது கொண்டாந்தியா?